ப்ரான் பெப்பர் செமி கிரேவி செய்வது எப்படி? 2 தக்காளி ஸ்லைஸை வெட்டி வச்சுக்கிற வேண்டியது. ஒரு 7-8 பச்சை மிளகா தனியாக வச்சுக்கிற வேண்டியது. ஒரு 5-6 பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 4-5, 20 இறால் வெறுஞ்சட்டியில் போட்டு கறுக்கணும். அங்கே பாருங்கள், கறுக்கும்போது என்ன செய்யணும்னு சொன்னாக்கா இறாலில் இருக்கிற தண்ணி விடும். அது எதனால் செய்யணும்னு சொன்னாக்கா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், இல்லாட்டி ரப்பராட்டம் இருக்கும் இறால். அப்போ இது கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சள், உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணணும். அதை 3 டேபிள் டீஸ்பூனில் வந்துக்கிட்டு மிளகு, முழு மிளகு, சோம்பு, ஜீரகம் ஒவ்வொரு ஸ்பூனு, 2-3 ஏலக்காய், கிராம்பு 2-3 அதை போட்டு வறுத்து வச்சுக்கணும். ஒரு வெங்காயம், முழு வெங்காயம், 2 தக்காளியை போட்டு மிக்சியில் அடித்து வச்சுக்கணும். இப்போ கடாயில் வந்து எண்ணெய் வந்து ஒரு 50 ml ஊற்றிட்டு பூண்டு, வெங்காயத்தை, அந்த கருவேப்பிலையும் போட்டு தாளிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம அதை பிரட்டணும். அப்புறம் நம்ம அடித்து வச்ச தக்காளியும் வெங்காயத்தையும் கொஞ்சம் பரபரண்டு இருக்கணும். ஃபுல்லாக மசி விட்ட மாதிரி அடிக்கக்கூடாது. பரபரண்டு அடித்த மாதிரி உள்ளதை கொஞ்சம் போட்டு தாளிக்கணும். அது கொஞ்சம் ட்ரை ஆகும். அந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு ட்ரை ஆகும். அதை பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் வெளியால் வரும். அப்போ தெரியும் நம்மளுக்கு வந்துட்டு அப்போ ட்ரை ஆகிடுச்சுட்டு. அப்புறம் நம்ம அந்த கறிக்கு வச்ச இறாலை அதோடு மிக்ஸ் பண்ணணும். வறுத்து வச்ச மசாலாவை பொடியாக்கி அதை வந்து அதோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதோட லைட்டாக தலாவிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அந்த உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த இறால் வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ பச்சை மிளகாவையும் கொஞ்சம் மல்லிக்கீரையும் அதில் போட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். ஏன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி வரணுங்கிறதுக்காக. ஸ்லிம்மில் வச்சு இதை பண்ணால் போதும். இப்போ நல்லா வாசனை அப்படியே கமண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நல்லா ட்ரையாக இருக்கும். லெமன் தேவைண்டாக்கா நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கிடுங்க. இந்த ரெசிப்பியை நீங்களும் சமைத்து பாருங்கள். டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.